Hello friends, welcome to Learners Forum. இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்ல அடுத்த டாபிக்கான கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டியை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலபிலிட்டியை பத்தி பார்க்கலாம். ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமை நம்ம எப்போ கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் த இனிஷியல் ஸ்டேட்ஸ் ஆஃப் த கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு சம் டிசையர்ட் ஸ்டேட் பை கண்ட்ரோல்ட் இன்புட் இன் ஃபைனட் டியூரேஷன் ஆஃப் டைம். அதாவது ஒரு கண்ட்ரோல்டு இன்புட்டை வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். இப்படி ஃபீட் பண்ணுற இன்புட் என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாக இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சிஸ்டமை வந்து நமக்கு தேவையான ஸ்டேட்டுக்கு நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ கண்ட்ரோல்டாக நம்ம இந்த வேலையை செய்யும் போது நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் நமக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ தான் நம்ம சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை தான் நம்ம கால்மான்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம QC அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது இங்கே கண்ட்ரோலபிலிட்டி பற்றி பேசுகிறதுனால QC அப்படின்னு வந்து நம்ம டினோட் பண்ணுறோம். இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ்குள்ள B ப்ராடக்ட் ஆஃப் AB A ஸ்கொயர் B till A power n minus 1 into B. n வந்து it represents the order of the matrix. செகண்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்க இந்த QC உடைய வேல்யூவை டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் QCயை கேல்குலேட் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா, அப்போ நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கண்ட்ரோலபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது சிஸ்டம் வந்து அன்கண்ட்ரோலபிள் அப்படின்றது வந்து கான்செப்ட். ஸோ இதுதான் கண்ட்ரோலபிலிட்டி பற்றின கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம அப்சர்வபிலிட்டியை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம எப்போ அப்சர்வபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இஃப் இட் இஸ் ஏபிள் டு டிட்டர்மைன் த இனிஷியல் ஸ்டேட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் பை அப்சர்விங் த அவுட்புட்ஸ் இன் ஃபைனட் டியூரேஷன் ஆஃப் டைம். அதாவது நம்ம அவுட்புட்டை அப்சர்வ் பண்ணி இதனால என்ன இனிஷியல் ஸ்டேட் வந்து சிஸ்டம்ல இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, அப்போ நமக்கு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அப்சர்வபிளா இருக்கு அப்படின்றது அர்த்தம். இதே நம்ம கல்மான்ஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணணும். இதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம Q0, இப்போ அப்சர்வபிலிட்டி பேஸ் பண்றதுனால Q0 அதாவது 0 வச்சு O வச்சு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த Q0ஓட மேட்ரிக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, C டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் இன்டூ C டிரான்ஸ்போஸ். அண்ட் இந்த வேல்யூ வந்து A டிரான்ஸ்போஸ் பவர் n மைனஸ் 1 இன்டூ C டிரான்ஸ்போஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்க இந்த Q0 மேட்ரிக்ஸை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கணும். இதனுடைய வேல்யூ அகெயின் ஈக்குவல் டு 0வா இல்லை நாட் ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணணும். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா சிஸ்டம் வந்து அப்சர்வபிள், ஈக்குவல் டு 0 அப்படின்னா சிஸ்டம் வந்து நாட் அப்சர்வபிள். ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். அப்போ இன்னுமே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So first example, the state space model is given as நமக்கு இங்கே input equation and output equation வந்து கொடுத்திருக்காங்க. So first இதுல இருந்து நம்ம values of A, B, C, D என்ன அப்படிங்கிறத எழுதலாம். So இந்த first equation அதாவது state equation எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த matrix it represents value of A, இது வந்து B, and output equationல இங்கே நமக்கு C value கிடைக்கும், plus இங்கே நமக்கு எதுவுமே இல்லை, so D value is equal to 0. So A matrix value -1, -1, 1, 0, B value 1, 0, C value 0, 1, D matrix இல்ல, so 0. So next என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டரை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே 2 cross 2 அப்படின்னு இருக்கிறதுனால என்னுடைய வேல்யூ வந்து நமக்கு இங்கே 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ QC உடைய ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, B AB A ஸ்கொயர் B till A power n minus 1 B. இங்க என்னுடைய வேல்யூ 2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 minus 1 நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ A power 1 into B, அதாவது AB அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ B into AB அப்படின்னு இந்த பர்டிகுலர் வேல்யூவோட நமக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ QC வேல்யூ நமக்கு B AB அப்படின்னு இங்க கிடைச்சிருக்கு. B மேட்ரிக்ஸ் நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. AB நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ A வேல்யூ என்ன, -1, -1, 1, 0. ஸோ அதை நம்ம இங்க எழுதியாச்சு. B மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன வேல்யூ 1 and 0 இருக்கு. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ -1 into 1 -1 plus -1 into 0 0. ஸோ -1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைச்சிருச்சு. செகண்ட் அதே மாதிரி 1 into 1 1 plus 0 into 0 0. ஸோ 1 plus 0 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ AB வேல்யூ நமக்கு இங்கே கிடைச்சிருச்சு. ஸோ கிடைச்சிருக்க AB வேல்யூ அண்ட் B வேல்யூவை எடுத்து இந்த QC மேட்ரிக்ஸை நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணலாம்.
So QC is equal to first B value. So 1 0 இருக்கிறதுனால இங்க fill பண்ணியாச்சு. Next AB value minus 1 and 1. So minus 1 1 கிடைச்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் QC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 into 1 1 minus 0 into minus 1 so 0 னு கிடைக்கும். So 1 plus 0 which is equal to 1 அப்படின்னு கிடைக்கும், which is not equal to 0. So எப்பெல்லாம் நமக்கு not equal to 0 னு கிடைக்குதோ அப்பெல்லாம் சிஸ்டம் வந்து controllable அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ கொடுத்திருக்க question பார்த்தீங்க அப்படின்னா controllable. நெக்ஸ்ட் அப்சர்வபிலிட்டியை செக் பண்ணலாம். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து Q0 is equal to C transpose A transpose into C transpose வரைக்கும் கிடைக்கும். ஏன்னா என்னுடைய வேல்யூ வந்து it is equal to 2. ஸோ A transpose raised to power n minus 1 அப்படிங்கும் போது n வேல்யூ 2. ஸோ 2 minus 1 is equal to 1 அப்படிங்கிறதுனால தான் AT power 1 அப்படின்னா AT தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூஸோட நமக்கு ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ நமக்கு A, C வேல்யூஸ் தேவை அண்ட் அதனுடைய டிரான்ஸ்போஸ் வேல்யூஸ் தேவை. A மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ -1 -1 1 and 0. ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் வேணும் அப்படிங்கும் போது ரோஸ் எல்லாமே காலம் ஆயிரும், காலம் எல்லாமே வந்து ரோஸா மாறிடும். ஸோ -1 -1 அப்படின்ட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் ரோ வந்து நமக்கு இப்போ காலமா மாறிடும், -1 -1 அண்ட் 1 0 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு இந்த மாதிரி இப்போ மாறிடும். ஸோ A டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி C வேல்யூல இருந்து C டிரான்ஸ்போஸை கண்டுபிடிக்கணும். C வேல்யூ 0 and 1. ஸோ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 0 and 1 இப்படி மாறும். இப்போ நம்ம இந்த Q0 உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ C டிரான்ஸ்போஸ் இங்க டைரக்டா கிடைச்சிருச்சு. செகண்ட் வேல்யூ AT into CT. ஸோ இங்க AT and CT தனித்தனியா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So AT into CT is equal to AT value -1 1 -1 0 and CT value 0 and 1. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 plus 1 0 plus 0 which is equal to 1 0 அப்படின்னு நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ இப்போ கிடைக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து Q0 மேட்ரிக்ஸ் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் C டிரான்ஸ்போஸ் வேல்யூ ஸோ 0 1 அதை இங்க ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் AT into CT ஸோ 1 0 அதையும் இங்க ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய டிட்டர்மினன்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் Q0 is equal to 0 -1 into 1 -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ -1 just not equal to 0. அப்போ நமக்கு கொடுத்திருக்க சிஸ்டம் வந்து அப்சர்வபிள் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய ரிசல்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு அதே மாதிரி ஸ்டேட் ஈக்குவேஷன் அண்ட் அவுட்புட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே எழுதலாம். A வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -0.50 0 -2. ஸோ இதுதான் நம்மளுடைய A மேட்ரிக்ஸ். இது B, இது C, இங்கே ப்ளஸ் வேல்யூ இல்லை. ஸோ D இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ B மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ 0 1, C வேல்யூ 0 1, D இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலபிலிட்டி ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோலபிலிட்டியை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இதனுடைய ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா n is equal to 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 2 அப்படிங்கும்போது கண்ட்ரோலபிலிட்டியோட வேல்யூ QC is equal to B AB அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ B வேல்யூ இங்கே இருக்கு, ABயை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ AB எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா A வேல்யூ -0.5 0 0 -2, B value 0 and 1. So matrix multiplication பண்ணோம் அப்படின்னா 0 plus 0, so first term 0 0, இங்க நமக்கு -2 அப்படின்னு கிடைக்கும். AB கிடைச்சிருச்சு, B value already இருக்கு. So QC நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம், which is equal to B value என்ன 0 and 1, AB value 0 -2. So next step modulus of QC கண்டுபிடிக்கணும், which is equal to 0 into -2 0 minus 0 into 1 0 which is equal to 0. So இங்க equal to 0 இருக்கிறதுனால கொடுத்திருக்க இந்த சிஸ்டம் வந்து it is uncontrollable. Next அதே மாதிரி observability calculate பண்ணணும். So A value நமக்கு என்ன இருக்கு -0.50 0 -2. And அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட டிரான்ஸ்போஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும். ஸோ A டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா -0.50
0, -2. Rows and columns நம்ம interchange பண்ணியாச்சு. Next C value நமக்கு 0 and 1 அப்படின்னு கிடைச்சிருந்தது. C transpose எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 and 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். So இதுல Q0 உடைய வேல்யூ என்னவா நமக்கு கிடைக்கும்? C transpose into A transpose C transpose. C transpose இங்க கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம A transpose into C transpose கண்டுபிடிக்கணும். So A transpose into C transpose is equal to minus 0.5, 0, 0, minus 2. C transpose உடைய value 0 and 1. So matrix multiplication இதுக்கு perform பண்ணோம் அப்படின்னா 0 plus 0, 0, 0, minus 2 அப்படின்றதுனால இங்க minus 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம Q0 ஃபார்ம் பண்ணலாம். which is equal to C transpose value 0, 1, AT into CT value 0 and minus 2. So இதுல இருந்து modulus of Q0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0 minus 0, 0 அப்படின்னு கிடைக்கும். which means கொடுத்திருக்க சிஸ்டம் வந்து it is unobservable. ஸோ இந்த மாதிரி தான் கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.